மோனிகாவ அந்த மேல இருக்கிற ரூம்ல தான் லாக் பண்ணி வச்சிருக்கேன். ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் அவளால வெளியே வரவே முடியாது. இங்க கேட்டுட்டு இருக்கிற சத்தத்துல அவ உள்ள இருந்து கத்துறது கண்டிப்பா யாருக்கும் கேட்காது. ஆமா, நீங்க சரியா நினைக்கிட்டு பேசுனீங்களா? பேசினேன், அவரும் சரின்னு தலையாட்டினாரு. ஆனா இப்ப வரைக்கும் எதுவும் பண்ண மாதிரி தெரியல. அங்க பாரு, இது இன்னைக்குதான் ஒரு பொண்ணை பார்த்து அவளை சைட் அடிக்கிற மாதிரியே பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. உங்க அக்கா மட்டும் என்ன, அவங்களும் தான் அண்ணனை பார்த்துட்டு முகத்தை திருப்பிக்கிறாங்க. ஒருவேளை பாவை அண்ணன் கிட்ட இருக்கிறதா பிரச்சனையோ? நான் வேணா இங்க கூட்டிட்டு வரட்டா? ஐலி ஐலி, கொஞ்சம் சும்மா இரு. ஏன்? பாவை அங்க இருக்கிறதுனாலதான் அக்கா அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. அவ மட்டும் அங்க இருந்து வந்தா அப்புறம் ஒரு ஃபேஸ் பண்ண முடியாம எழுந்து வந்துடுவாங்க. ஆமால, அப்பாவா அங்கேயே இருக்கட்டும். யாரு நம்மள போட்டோ எடுக்கிறது? தெரியலையே. அதை விடுங்க சிவா, இந்த ரித்திகாவை நினைச்சாதான் டென்ஷனா ஆகுது. நாளுக்கு நாள் ஏதாவது பண்ணி பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டே இருக்கா. அதெல்லாம் ஓகேதான், ஆனா இன்னைக்கு அவ ஏதோ ஒண்ணு பண்ண போய் அதனால நல்லதான நடந்திருக்கு. யார் இது?